பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு வராது. ஸோ உங்களுக்கு அபிராமி இருந்ததில் 40, 59, 75. 5ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் வந்தாவே அபிராமி வந்து அதை பிடிச்சிக்கணும். 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் விட்டுறாதீங்க. பெரிய அனுகூலம். 4ஆம் இடத்தில் ராகு, 10ல் கேது, 8ல் குரு. இதுதான் பொசிஷன் இப்போது இந்த சனி பயிற்சியில். அதனால் வயிறு, ப்ரெஷர், சத்ருக்கள் விஷயத்தில் கவனம், தலை சுத்தல், மயக்கம்லாம் கொஞ்சம் கவனம். எக்ஸசைஸ், வயிறு, உணவு விஷயத்தில் ரொம்ப கவனம். கெட்டுப்போன உணவு டக்குன்னு ஆகிடுமா சாப்பிட்றதுல. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடிய விருச்சகம் கவனம். மற்றபடி சுபவிரயம் எல்லாம் அனுகூலம். தனம், குடும்பம், வாக்கு பெருகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்க்காத அனுகூலம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எல்லாம் ஏற்படும். ஏற்கனவே ஆர்ட்டில் பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்ல அசைய பொருள் சேர்க்கை. தைரியமாக ரிஸ்க் எடுப்பீங்க. கம்பீரமாக ஜெயம் கொள்வீங்க. ஆனால் எதிரிகள் சூழ்ச்சிகள் உங்களை வந்து ஒரு மாதிரி பரிதவிக்க வைக்கும். கவனமாக இருக்கணும். குலதெய்வத்துக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வந்தால் இதெல்லாம் வராது. 5ல் சனி இருக்கார்ல, அதனால் எங்கே போகணும்? குலதெய்வத்துக்கு அடிக்கடிக்கு போகணும். வைத்தீஸ்வரன் சர்வ சத்ரு நாசம், சர்வ ரோக நாசம், நம்பிக்கை கொடுக்கும். வைத்தீஸ்வரன் கோயில் என்ன பண்ணுங்க, கிருத்திகையில் போயிட்டு அங்கே உட்காந்து அபிஷேகம் பாருங்கள். முருகருது, சண்முகருது, அப்படியே அபிஷேகம் சந்தோஷமாக இருக்கும். அந்த தீர்த்தம் அள்ளி கொடுப்பாங்க. அது எப்படியாவது கொஞ்சம் வாங்கின்னு வந்துடுங்க. வீடு ஃபுல்லாக சுற்றி தெளிச்சிருங்க. அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். விருச்சகத்துக்கு இந்த சனி பயிற்சி வேறு லெவலுக்கு தெம்பு கொடுத்துரும். கிருத்திகைக்கு ஜம்முன்னு போயிடுங்க. 10 மணிக்கு தான் அபிஷேகம், 9 மணிக்கு தான். போய் கோயிலே உட்காந்துக்குங்க. என்ன வேலை இருக்குது? நம்மளை காப்பாற்றுற இடத்துல போய் உட்காந்துக்கிறதோட வேறு என்ன வேலை? சுகர் பேஷண்ட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துக்கு. ஜம்முன்னு திவ்யமாக மனம் குளிர பாருங்கள். அங்கே யாராவது குருக்கள் யார்கிட்ட சொல்லி ஒரு பாட்டில் எடுத்துன்னு போயிடுங்க. அங்கே போய் பாட்டில் கேட்காது. கண்டிப்பாக அபிஷேகம் கிடைக்கும், தீர்த்தம் கிடைக்கும். வாங்கின்னு வந்துருக்கு. தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான ஸ்தானத்தை பஞ்சம சனி ஏற்படுத்தி கொடுப்பார். பிள்ளைகளுடன் கோபம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்களில் சிறிது கவனமாக இருங்கள் சொல்லுங்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். அதுக்கு தான் அபிராமி படிக்கணும். படித்தா பசங்க நல்லா இருப்பாங்க. பசங்க எதுலேயும் மாட்டிக்க மாட்டாங்க. படிக்கணும் சாமி. ஒரு ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்ரூமில் வச்சுக்கோங்க, பூஜை ரூமில் வச்சுக்கோங்க, டேபிளில் வச்சுக்கோங்க. ஏதாவது டைம் ஃப்ரீ கிடைக்கும்ல, ரீல்ஸே பார்த்துருந்தா பண்ணுங்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம், மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகளில் குரு பயிற்சி 1 வருஷம், ராகு கேது பயிற்சி 1.5 வருடம். ஆனால் சனி பயிற்சி, சனி பகவான், சனீஸ்வரர் அவருடைய பயிற்சி மட்டும் 2.5 ஆண்டுகள். அந்த பயிற்சிகளில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனீஸ்வரருடைய பயிற்சி. இந்த நிகழ்ச்சியை நேயர்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த குமுதம் குழுமத்திற்கும் நிர்வாக இயக்குனர் அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், கேமராமேனுக்கும், டைரக்டருக்கும், டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் போல் நேயர்கள் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்கின்ற சமயத்தில் திருக்கணிதத்தின்படி 29/3/2025, வாக்கியப்படி பார்த்தீர்கள் என்றால் 6/3/2026, கிட்டத்தட்ட 1 வருட காலம். திருநள்ளாறில் எப்பொழுது சனிப்பெயர்ச்சி என்று நேயர்கள் தேடக்கூடிய சமயத்தில் அடுத்த வருடம்தான். இப்பொழுது நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சியிலே அடுத்த பயிற்சிகள் மிக முக்கியம். குரு பயிற்சி திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியப்படி 11/5/2025. அதில் ராகு கேது 18/5/2025,
திருக்கணிதத்தின்படி வாக்கியபடி 26/4/2025 எல்லாம் குறித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறக்கூடிய சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள். வாக்கியம் ஒரு வருடம் வருகிறது என்பதெல்லாம் ஜோதிடர்களுடைய பிரச்சனை. ஆனால் திருக்கணிதத்தின்படி 29/3/2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது. கும்பம் என்பது சனியுடைய வீடு. கடந்த 2.5 ஆண்டு காலம் அங்கு சொகுசாக இருந்த சனி குருவானவருடைய வீட்டுக்கு போகிறார். குரு வீட்டுக்கு. குரு வீட்டில் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரம், சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் அவர் போகிறார். இருந்தாலும் குரு வீட்டுக்கு எப்பொழுது சனி வரக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். தனுசு வீட்டில் சனி வந்த காலகட்டத்தில் உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்தார். நோய்கள், கொரோனா தொற்று, எல்லா தொற்று, எல்லாம் கிரகங்கள் பெருசா, தெய்வ சக்தி பெருசா, மனிதன் பெருசா, பயத்தை கொடுத்து வாழ வைத்தார். ஸோ இந்த சனி மீனத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுனத்துக்கு குருவானார் போகிறார். அங்கிருந்து அடுத்ததாக ஒரு வருடம் பொறுத்து கடகத்துக்கு போவார். அடுத்ததாக அங்கிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதே சமயம் 18 மாத கிரகமான ராகு வந்து இந்த 5ஆம் மாதம், வாக்கியபடி 4ஆம் மாதம், திருக்கணிதத்தின்படி 5ஆம் மாதம், மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு போகிறார். கேதுவானவர் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்த 18 மாதங்களுக்கு பிறகு கும்பத்தில் இருந்த ராகு மகரத்துக்கு போகிறார். சிம்மத்தில் இருந்த கேது கடகத்துக்கு வருகிறார். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த சனி பயிற்சியுடைய பலன். மருத்துவத்துறையில் தான் புரட்சிகள் வரும். இப்பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்த 2.5 ஆண்டு காலம் பொறுத்து மேஷத்துக்கு போவார், செவ்வா வீட்டுக்கு. அங்கே நீச்சமாகி 2.5 வருடம் இருப்பார். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் இந்த பலன். மருத்துவத்துறையிலெல்லாம் மாபெரும் மாற்றம். பலவிதமான தீர்க்க முடியாத நோய்கள், அந்த நோய்கள் வந்தாவே அவர்கள் மனமும், அவர்கள் குடும்பத்தார் மனமும், நண்பர்கள் மனமும் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம் தீர்வுகள் மலமளவென்று கிடைக்க ஆரம்பிச்சிடும். கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் கண்ணொளி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறையில் மாற்றங்கள் இருக்கும். கேன்சர் என்றதே ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அதற்கு என்னென்றால் அதுக்கு மருந்து துறையில் அவ்வளோ புரட்சிகள் ஏற்படும். அதே போல் லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை என்று எல்லாம் நோய்களுக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸாக மனிதன் கொடுக்கக்கூடிய மாற்று உறுப்பிலிருந்து மாறி மருத்துவத்துறையில் புரட்சிகள் ஏற்படும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக. ஏன்னா குரு வீட்டில் இருந்தால் மருத்துவத்துறை வேறு லெவலுக்கு வரும். அதே போல் விவசாயத்துறை வேறு லெவலுக்கு வரும். இதே குரு வீட்டுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார் சனின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சமயத்துலலாம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். மருத்துவத்துறை, விவசாயத்துறை கோல்டு ஏற்றம் மிக பயங்கரமாக இருக்கும். அதே போல் யுத்த கால பூமிகள் இருக்கும். நிலநடுக்கங்கள் தான் புரட்டி போடுமா உலகத்தை. நீர் வருவது, நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மழை வெள்ளம்லாம் அப்படியே பொழந்துக்குன்னு கொட்டுமா. அதாவது சும்மா இப்படியெல்லாம் கொட்டாதான். பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் இயற்கை சேதத்தால் காணாத போயிடுமா. காற்றால், மழையால், நிலநடுக்கத்தால், கடலால். கடல் வாணிபம் என்று சொல்லக்கூடிய கப்பல் வாணிபம் கூட கெடுமா. அந்த அளவுக்கு கடலில் பிரச்சனைகள் காட்டுமா. உலகத் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு அந்தந்த நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படுவார்கள். வரி விகிதம், பணம் தான், எல்லாத்துக்கும் பணம். ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து போய் செட்டில் ஆகக்கூடிய நிலைமைகள் வரும்.
அதாவது சாதாரண க்ரீன் கார்டெல்லாம் கஷ்டப்பட்டு கிடைத்த க்ரீன் கார்டுகள்லாம் அமெரிக்காவிலலாம் பணம் தான். 50 கோடி கொடு, 100 கோடி கொடுன்னு கனவுகள் கூட இனிமேல் பணக்காரர்களுக்கு மட்டும் வாழக்கூடிய நாடுகளாக சில நாடுகள் மாறும். அது சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எல்லாம் மாறும். இந்தியாவுடைய வளர்ச்சியும் பிரமிப்பாக இருக்குமா. அதே சமயம் மத மோதல்கள், இன மோதல்கள் எல்லாம் உலகத்தில் பெரிய பிரச்சனை காட்டும். தலைவர்கள் உயிருக்கு மிக மிக பாதுகாப்பும், அரசியல் தலைவர்கள் இல்லாமல் தொழிலதிபர்களுக்கு மிக கவனமாக இருப்பதும், அவர்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பாகுவதும், பெரிய தொழிலதிபர்கள் ஒரே நாளில் ஒரே இரவில் சாதாரண நிலைக்கு வருவதும், 5000 பேர் வேலை வாய்ப்பு போகிறது, 10,000 பேர் வேலை வாய்ப்பு போகிறது என்றெல்லாம் இருப்பதும், ஆன்லைன் வர்த்தகத்திலெல்லாம் நிறைய அடி விழுவதும், இப்பொழுது சொல்லுகிறார்கள் எல்லாம் தட்னாவே எல்லாமே வீட்டுக்கு வர்றதெல்லாம், இந்த ஆன்லைன் வர்த்தகம்லாம் போயிட்டு நிறைய கடைக்காரர்களை தேடக்கூடிய நிர்பந்தம்லாம் ஏற்படக்கூடிய நிலைமையெல்லாம் மக்களுக்கு ஏற்படும். அண்ணாச்சி கடைகளுக்கெல்லாம் மீண்டும் பொலிவு ஏற்படும். நிறைய விஷயங்கள், வீட்டு மாடி தோட்டங்கள் எல்லா இடத்துலையும் காணப்படும். விவசாய புரட்சி ஏற்படும், கால்நடை புரட்சி ஏற்படும், பால் புரட்சி ஏற்படும். கடலில் வளர்க்கக்கூடிய மீன்கள் எல்லாம் நிலத்தில் தொட்டி கட்டி வேறு வித்தியாகள் எல்லாம் கட்டி விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மூலியமாக எதுலேயுமே வளர்க்கலாம் என்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சியெல்லாம் காணப்படும். இதெல்லாம் ஒன்றும் சாத்தியமாகுமா? ஏன்னா விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தான் பெருசாக இருக்கும். 100 பேர் செய்யக்கூடிய வேலை ஒரு மிஷின் செய்வதனால் மனிதன் வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுவதும், தலைவர்கள் உயிருக்கு, தொழிலதிபர்கள் உயிர்களுக்கு, சினிமா துறையினர், மியூசிக் துறையினர், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் உயிர்களுக்கு, பெரும் தலைவர்கள், பெரும் அதிபர்கள், பிரதமர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலத்தின் தலைவர்கள், மாநிலத்தின் முதல்வர்கள், உலகம் முழுவதும் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் நோய்வாய்ப்படுவது, வண்டிகளில் வாகனங்களில் விபத்துகளில் மாட்டுவது, ஆகாய மார்க்க விமானத்தில் அதிகமான விபத்துகள் ஏற்படுவது, வான்வெளியாக வந்து இந்த ட்ரோன் கீனெல்லாம் சொல்கிறார்களே அதுபோல் வந்து தீவிரவாத தாக்குதல்கள் பொத்தாக ஏற்படுவது, மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுவது, பயத்துடன் உலகத்தில் வாழ்வதெல்லாம் ஏற்படும். எல்லா லெவல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 65% ஒரே நெகட்டிவாகவே தான் பேச வேண்டியது இருக்குது. இதுவும் கடந்து போகும் என்பதை போல் தெய்வத்தினுடைய கடாட்சத்தில் எல்லாமே கடந்து போகும் என்பது தான் உலகம். ஏன்னா இதே சனி மீனத்தில் 27 வருடத்திலிருந்து 30 வருடம், ஒரு வருடத்திற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 27 வருடத்துக்கு முன்பாக, 30 வருடத்துக்கு முன்பாக, அதுக்கு 30 வருடத்துக்கு முன்பாக இதே கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பயிற்சி இருக்கும். அந்த சமயத்தில் எப்படி பாதிப்புகள் எல்லாம் கடந்து போச்சோ, அதே போல் மேஷத்தில் சனி அடுத்த பயிற்சியில் வந்தாலும் அடுத்த 2.5 ஆண்டு காலம், இந்த 2.5 ஆண்டு காலம் இல்லாமல் அடுத்த 2.5 ஆண்டு காலம், மொத்தம் 5 ஆண்டு காலம் உலகத்துக்கு போராத காலமாக தான் என்னுடைய கணக்கு. அதனால் தங்கத்தில் முதலீடு செய்வது பெரிய சேஃப்டி, நிலத்தில் முதலீடு செய்வது பெரிய சேஃப்டி. ஷேர் பக்கமெல்லாம் போயிடாதீர்கள், போங்க, லாங் டேர்ம் எல்லாம் பாருங்கள். அதில் எந்த நிபுணர்கள் யார் சொன்னாலும் ஃபெயிலியர் ஆகும், அதை பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக உலகத்தில் இருக்கக்கூடிய அதிபர்களே நம்மளுடைய ஷேரை குறைப்பதற்கெல்லாம் முயற்சி எடுப்பார்கள். ஸோ கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் பணம் இருந்தால் தங்கத்தில் போட்டு வச்சுருங்க. இவ்வளோ விலையில் நான் எங்கே தங்கத்தில் போடுதுன்னா பரவாயில்ல, அதோட டபுள் விலை தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் இந்த சனி இங்கேருந்து மாறதுக்குள்ளே இப்போ என்ன விலை இருக்குதோ அதோட டபுள் மடங்கு வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் இருந்தாலும் தனிப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஏதாவது போவே கற்றுக்குங்க, பார்ட் டைமாக அதை கொஞ்சம் கற்றுக்குங்க. பெண்களுக்கு புரட்சி ஏற்படுத்துமா இந்த சனி பயிற்சி?
குரு வீட்டில் வரக்கூடிய சனி பெண்களுடைய யோக காலம். பெண்கள் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். பெண்களில் நிறைய என்டர்பிரினர்ஸ் வருவார்கள். பெண்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து உலகமே பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். பெண்கள் தான் எல்லா துறையிலும் முன்னேற்றமாக இருப்பார்கள். நிறைய கிட்டத்தட்ட 30% பெண்கள்லாம் வேலை செஞ்சவர்களெல்லாம் மாறி 70%க்கெல்லாம் வெளியில் வருவார்கள். பெண்களுக்கு 33% இடக்கி அரசியலில் கொடுக்குறேன் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்ததெல்லாம் இப்பொழுதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார்கள். ஸோ பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெண் முதல்வர்கள், பெண்கள் தான் தலைமை பதவிக்கு வரக்கூடிய எல்லா விதத்திலும் இருப்பார்கள். ஸோ தலைமை நீதிபதிகள் என்று எல்லா இடத்திலும் பெண்கள் ஆதிக்கம் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். ஸோ சக்திகளில் அஷ்டம சக்தியாக, நவசக்தியாக, துர்கா சக்தியாக, காளியாக எல்லா விதத்திலும் பெண்களுடைய முகங்கள் எல்லா விதத்திலும் காணக்கூடிய பிராப்தம் பெண்களுக்கு பெரும் முன்னேற்றம் கிடைப்பது, அதுக்கேற்றவாறு சட்டத்திட்டங்கள்லாம் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி பெண்களுக்கு உலக அளவில் போற்றப்படக்கூடிய அமைப்பாக காண்பது தான் பெரிய புரட்சியாக இருக்கும் என்பதை வருகாலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். வணக்கம். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.